தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். 5 ஆண்டு காலம் இந்த திட்டங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் முனைவர் சௌமியா அன்புமணிக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்தால் அத்துணை திட்டங்களும் அடுத்த 3-4 ஆண்டுகளில் நிச்சயமாக முனைவர் சௌமியா அன்புமணி அதை நிறைவேற்றுவார். நானும் அதை நிறைவேற்றுவேன். அது என்னுடைய உறுதியும் கூட. என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த தருமபுரி மாவட்டம் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும். 3 லட்சம் இளைஞர்கள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் வேலை தேடி. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறினால் அந்த 3 லட்சம் இளைஞர்களும் இங்கேயே வந்து இங்கே சுயமரியாதையுடன் வாழ்வார்கள். அதுதான் என்னுடைய நோக்கம். என்னுடைய முதன்மை திட்டம் தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம். அதற்கு நடைபயணம் 3 நாள் மேற்கொண்டேன். 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினேன். எத்தனையோ போராட்டங்கள் உங்களை வைத்து நான் நடத்தினேன். ஆனால் இதுக்கு முந்தைய ஆட்சியும் சரி, இப்ப இருக்கின்ற ஆட்சியும் சரி, அதன் திட்டத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு மனம் இல்லை. ஆனால் தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் இது உங்களுக்கான தேர்தல், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சௌமியா அன்புமணியை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும். மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி, 57 ஆண்டு காலம் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்துகின்ற திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக என்று மாறி மாறி 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் கிடைத்தது என்ன? அவர்களால் 3 தலைமுறைகளை மதுக்கு அடிமையாக்கி விட்டார்கள். இப்ப இருக்கின்ற தலைமுறை, இந்த தலைமுறையை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கி விட்டார்கள். அபின், காக்கேன், கஞ்சா, ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பெட்டமின் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்குகின்ற இந்த இரு கட்சிகள், இதற்கெல்லாம் முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. தாய்மார்கள், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபமாக இருக்கின்றார்கள். அந்த கோபத்தை தணிக்க வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காலையில செல்லுங்கள், அந்த வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். அந்த வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 6வது இடத்துல நம்முடைய முனைவர் சௌமியா அன்புமணி மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.